ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்க நலமுடன் சேனல். இன்னைக்கு வாழ்க நலமுடன் சேனலில் ஹெர்பல் சோப் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஹெர்பல் சோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த சோப்பில் எத்தனை ஐட்டம்ஸ் போடுறோன்னு பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம சோப்பு தயாரிக்க போகிறோம். இந்த சோப் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேம்பல் இருக்கிறவங்க, சொறி, சிரங்கு எது இருந்தாலுமே இந்த சோப்பில் வந்து நமக்கு வந்து எல்லாமே நல்லா ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்றதும் பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன் நான் செய்கிறத. இது என்ன போடுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். குப்பை மேனி ஃப்ரெண்ட்ஸ், குப்பை மேனி. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா வேப்பிலை, மின்ட்டு, ஓமவல்லின்றது வந்து உங்களுக்கு கற்பூரவல்லி, அப்புறம் வந்து துளசி, ஆலோவேரா. இது வந்து கடுக்காய் பொடி ஃப்ரெண்ட்ஸ், கடுக்காய் பொடி. திருநீற்று பச்சிலையும் போடுறேன், திருநீற்று பச்சிலை. இப்போ இன்னொன்று கடுக்காய் பொடியும் போடுறேன். இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து அரைச்சிட்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சோப்பு அரைச்சிட்டு வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து சொறி, சிரங்கு, அப்புறம் எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து தேம்பல், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு பாருங்கள். உங்களுக்கு தேம்பல்லாம் மறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கே ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு வந்து இந்த கால் வந்து ரொம்ப அரிச்சிட்டே இருந்தது. இப்போ பரவாயில்ல, அந்த அரிப்புலாம் இல்லாமல் நல்லா இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆயின்மெண்ட் வாங்கி போடுவோம், எவ்வளவோ போடுறோம். ஆனால் இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஆர்டர் கொடுத்தா தான் நான் செய்வேன். இது எல்லாம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். ஆர்டர் வந்தால் தான் நான் செய்ய முடியும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், செஞ்சு தருவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்ததை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து வெடிகட்டுறோம். சரிங்களா? இப்போ இது எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து செய்ய போகிறோம். திக்னஸாக தான் நான் செஞ்சுன்னு வந்திருக்கேன். திக்னஸாக தான் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சதை இப்போ நான் வந்து இது ஆலோவேரா, துளசி இதெல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா? இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இதை போடுறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் வருதுங்களா வெளியே? இதுதான் நம்ம எடுத்து இப்போ செய்ய போகிறோம். இது திப்பியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிடணும். இது ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாச்சு. இதான் எக்ஸ்ட்ராக்ட்டு. நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் வந்திருக்கு. இப்போ அதில் நம்ம எவ்வளோ போடணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ ஊற்றணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாம் ஆயில் ஊற்ற போகிறோங்க. இந்த பாம் ஆயில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்ற போகிறோம். பாம் ஆயில் ஊற்றுறேன் பாருங்கள். காயத்ரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். பாம் ஆயில் பாருங்கள். பாம் ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம பாம் ஆயில் ஊற்றுறோம். நம்ம இதெல்லாம் வந்து அதிகமாக தான் சேர்ப்போம். சரிங்களா? அதனால தான் இது வந்து காஸ்ட்லி ரேட்டு. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இது வந்து வீட்டில் செய்கிறது, அதனால் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. கொஞ்சம் அடியில் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கலக்கி கொடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா சொறி, சிரங்கு எல்லாமே போகும். நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப நல்லது. பாம் ஆயில் ஊற்றிட்டோம்ப்பா. பாம் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கோகோனட் ஆயில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஆயில் மீதி இருந்தது. இப்போ நான் அதையே வந்து யூஸ் பண்ணுறேன். கோகோனட் ஆயில். சரிங்களா? இப்போ திரும்ப நம்ம கேர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்.